ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அழகடைய மௌடியோட அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 7, 2024. இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கோவை ட்ரேடர்ஸ் சர்ச் பண்ணி ஆட் ஆயிக்கோங்க. அதில் வர்ற ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் நியூஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேமண்டை பற்றின ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை கம்பெனி டீமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கம்பெனி ஏகப்பட்ட பிஸ்னஸில் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுடைய மேஜரான பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ரியாலிட்டி அண்ட் ஃபேப்ரிகேஷன், லைஃப் ஸ்டைல்ஸ் இதில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை தனியாக ரேமண்ட் ரியாலிட்டின்னு பிரிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கான ரெக்கார்டு டேட் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிற நிலையில் ஜூலை 11 ரெக்கார்டு டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கை ஹோல்டு பண்ணுற ஒவ்வொரு நபருக்கும் ரேமண்ட் ரியாலிட்டி ஒன்று கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் 1:1 அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பிஸ்னஸை பற்றி தெரியணும் அப்படின்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட 9,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 32,000 கோடி அவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேமண்டுடைய பங்குகள் 3,229 ரூபா 50 பைசாவில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா 2024 பங்கு உயர்ந்துக்கிட்டே வந்த நிலையில் ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒரு வார கன்சல்டேஷன் எடுத்திருக்கான். ஸோ இந்த இடத்துல அவன் எப்போ 2,700 டச் பண்ணானோ அந்த நேரத்துலேருந்து ஒரு 12 நாள் 9 நாள் அந்த கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் கொடுக்குறான். அங்கிருந்து ஒரு வாரம் ஸ்டக் ஆகி தான் மேலே போவான். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பர்ஃபார்மன்ஸ்னாலேயே பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 35% மேலே உயர்வாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த பங்கை நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்காங்க. எந்த விதமான நெகட்டிவ் ஒரு தாட்டும் இந்த கம்பெனி மேலே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போவும் வாங்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கான், பங்கு கரெக்ஷன் அதுக்கப்புறம் வாங்குறேன் அப்படின்னாலும் வாங்கி நீங்கள் தாராளமாக லாங் டேர்மு ஹோல்டு பண்ணலாம். அடுத்தது பிஜிஆர் ப்ளஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி ஜூலை 10 ரெக்கார்டு டேட்டா அறிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்ப்ளிட்டுக்காக. கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை 10:1 ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் செக்ஷன் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். தினமும் நம்ம சேனலில் ஸ்விங் ட்ரேடிங் டிப்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தினமும் அதை பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது போன்ற வீடியோஸை நம்ம தினந்தோறும் பார்க்கலாம். இப்போது இந்த கம்பெனியோட பங்குகள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2,256 ரூபாயை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்த நிலையில் இந்த ஷேர் இப்போது ப்ராஃபிட் புக்கிங் ஸ்பேஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 41% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இந்த பங்குகள் தொடர் சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி பங்குகள்லேயும் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. பியூர் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். ஸோ 9 டே மூவியர்ஸில் நிற்கிறதுனால ஒரு சப்போர்ட்டாக இது ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 ஹவர் சார்ட் எடுத்து பார்க்கும்போது அதிகமான ரிவர்சல் கேண்டில் வந்திருக்கிற நிலையில் பங்கு மறுபடியும் இதை சப்போர்ட் எடுத்து அதோடைய ரன்னிங்கை கண்டினியூ பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பற்றின ஃபினான்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் மேலே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 2,600 இருக்கிற இவன் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 260, 280, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்பபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரூபாய் 55 டிவிடெண்ட். அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூலை 10, 2024. இந்த கம்பெனியோடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐடி செக்டர்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் ரேட் இருக்கும்போது இவனும் ரெக்கவரி எடுத்து வர்றான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பை பண்ண வேண்டாம். பிகாஸ் அவனுடைய ரெசிஸ்டன்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 2,740 ரூபா டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்போ டிவிடெண்ட்டாக இதை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்டு டேட்டும் ஜூலை 10 தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு வேணாம். ஏன்னா ஐடி செக்டர் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி பங்கு பார்த்தீங்கன்னா 2021 கரெக்ஷனில் தான் இருக்கான். நிறுவனத்தில் எந்த பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியலை. கிட்டத்தட்ட 51% டீப் கரெக்ஷன் நடந்து இப்போது 22% அவன் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான்.
சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது கோஃபர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி சிக்னிட்டி டெக்லேருந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த அக்யூசியேஷன் 27% உயர்ந்திருக்கு. சரியாக சொல்லணும் அப்படின்னா 27.8%. சிக்னிட்டி டெக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸை வழங்கிட்டு வராங்க. அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா USA, UK, சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெத் நாடுகள் அண்டு இது போன்ற நாடுகளுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் வாங்கிட்டு வராங்க. டெலிவரி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது ஒரு அருமையான கம்பெனி தான். ஸோ இதை அக்வயர் பண்ணுறது மூலமாக எங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட், ஒரு வலு சேர்க்கும் நிகழ்வாக இருக்குன்னு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கருத்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வெவ்வேறு விதமான அக்யூசியேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி என்ன சொல்லுது அப்படின்னா 5386 தாண்டி ஷேர் இப்போ பாசில் போயிட்டுருக்கான். இப்போது ரெசிஸ்டன்ட் 2ல தான். ஸோ ரெசிஸ்டன்ட் 2ல தான் இந்த பங்கானது இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஹோல்டு பண்ணலாம். ஷேரில் எந்த விதமான நெகட்டிவ் ஒரு கேண்டல்ஸும் வரல. சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற நிலையில் 25% அப்சைட் பொட்டன்ஷியலாக இருக்கும். அடுத்து BPCL தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்தியா ஆயில் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டாக வந்து BPCL கவர்மெண்ட் விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக அது வெறும் நியூஸ் மட்டும் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டே விற்க போகிறதா வந்து பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இப்போது ஆயில் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு BPCL விற்கிற மாதிரி ஐடியா கிடையாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா BPCL விற்கிறது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு 1,00,000 1,20,000 கோடி வரைக்கும் வருமானம் கிடைக்கும். ஆனால் BPCL லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் 19,000 crores நெட் ப்ராஃபிட்டாக பதிவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 24% அதோடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது விற்கிறத விட ஹோல்டு பண்ணுறதே உங்களுக்கு லாபம். அது மட்டும் இல்லாமல் வருஷம் டிவிடெண்ட்ன்ற பேரில் 35 ரூபா ஒரு பங்குக்கு கிடைக்கிது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதை அவங்க செல் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, டிவிடெண்ட் போயிடும், பட் ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்துடும். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது BPCL ஹோல்டு பண்ணுறது தான் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட். ஸோ BPCL வந்து இப்போ எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் ட்ரேடில் வந்து இருக்கான். டிவிடெண்ட் ஒரு போனஸ் இப்போது கரெக்டாக ஒரு என்கல்ஃபிங் வந்து நடந்திருக்கு. பாசிட்டிவ்னஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணுங்கள், இல்லைனா பை பண்ணுங்கள். இந்த இடத்துல லாங் டேர்முக்கு இவனை நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இவன் ஆல்ரெடி 600 ரூபாய் டச் பண்ணியிருக்கா இல்லைங்களா? இவன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 600 ரூபா போக வாய்ப்பே இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி மேஜரான டைட்டன் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. டைட்டனுடைய இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய ரெவென்யூ 9% உயர்ந்திருக்கு. ஸோ டைட்டன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜுவல் செட்டில் ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி டாட்டா வருது. இதோடைய ப்ரைஸ் செக்ஷன் படி என்ட்ரி இருக்குன்றதை பார்த்துருப்போம். ப்ரைஸ் செக்ஷன் படி அருமையான என்ட்ரி இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, சப்போர்ட் லெவலில் இருக்கான். ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவலில் வாங்கி ப்ராஃபிட் பண்ணுறதை காட்டிலும் சப்போர்ட்டில் வாங்குறது பெஸ்ட். ஏன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு போகிறவன் சீக்கிரமாக போயிடுவான். சம்டைம்ஸ் ரெசிஸ்டண்ட்டில் பிரேக் அவுட் கொடுத்தவன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் மொமெண்டம் பில்டப் பண்ணி அப்புறம் வந்து டார்கெட் ரீச் பண்ணுவான். ஸோ அதுக்கு வந்து 4 நாளும் ஆகலாம், இல்லைனா 4 மாதமும் ஆகலாம். அப்படி தான் இருக்கும் சில பிரேக் அவுட்ஸ். பட் மெஜாரிட்டியான சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு வாரம் 12 நாள்லேயே அவன் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. இருந்தாலுமே ரிவர்சல் நடக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். ரிவர்சல் எடுத்தானா உங்களுடைய டார்கெட் 3704 ரூபாயாக இருக்கும். ஸோ பிரேக்கர் கொடுத்தானா கதையே வேறு. அங்கேருந்து 25% ரிட்டர்ன்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுங்கள். பட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துலேருந்து அவர் 3% கரெக்ஷனாக செல் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. ரெஸ்டாரண்ட் பேண்ட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா கம்பெனி 5% உயர்ந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கான காரணம் வந்து HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஹெவி பையிங் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.55 மில்லியன் ஸ்டேக்கை ஓப்பன் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன நடந்திருக்குன்னா, கம்பெனி 5% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதை கோல்ட்மேன் சாக்ஸ் ஆல்ரெடி 88 லட்சம் பங்குகளை விற்றாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் HDFC கை வச்ச எல்லா பங்கும் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ரைஸ் செக்ஷனில் என்ட்ரி வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி என்ட்ரி தோணுதோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன்.